அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டெரோட் அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன அதிர்ஷ்டம் வரப்போகுது. அந்த அதிர்ஷ்டம் காதலாக இருக்கலாம், புது வேலையாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், இல்லை சின்ன பிரச்சனைகளோட சொல்யூஷனாக கூட இருக்கலாம். நாம் இப்போ இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது எட்டி பார்க்க போகிற அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் அடுத்தது வரப்போகிற அதிர்ஷ்டம் என்ன, எந்த அதிர்ஷ்டம் அவங்க வாழ்க்கையில் இப்போ எட்டி பார்க்க போகுது. ஏஞ்சல் ஆஃப் லவ், tied up, healer of cards, ages. ஓகே, என்ன அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ எட்டி பார்க்க போகுது அப்படின்னா, இது இந்த 2 கார்டு வேறு, அந்த 2 கார்டு வேறு. ஸோ நீங்கள் ஏஞ்சல் ஆஃப் லவ், அதாவது அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிற அந்த எனர்ஜிக்கு ஸ்டெப் இன் பண்ண போகிறீங்க. ஃபெமினன் எனர்ஜி. இந்த மாஸ்குலின் எனர்ஜி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்காங்க. ஆனால் இப்போது அந்த மாஸ்குலின் அடுத்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்போயுமே கட்டி போடப்பட்டிருக்க, இல்லைனா நான் ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை, அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மனநிலைமைன்னு கூட சொல்லலாம். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். அதுதான் அடுத்த அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்க போகுது. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கோ இல்லை உங்களுக்கோ இந்த ஆங்ஸைட்டி இருக்குது, இந்த டவர் நடக்குது அப்படின்னா, எது பிரச்சனை நடந்தாலும் அது உங்களை அதிர்ஷ்ட பாதைக்கு திருப்பி விடுறதுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஏதாவது ட்ரபிள்சம் சுச்சுவேஷன் இல்லை ஒரு கெட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக உங்களை அந்த பெயின், அந்த என்ன சொல்கிறது, அந்த வலியிலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கான பாடம் தான். வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. எப்போவுமே நம்ம வலி அப்படிங்கிறது நம்ம அந்த பிரச்சனையை உணரத்துக்கான ஒரு இது தான். நம்ம வலிக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் தேட ஆரம்பிச்சிடணும். அடுத்தது என்ன அப்படின்னா, வெறும் வலி மட்டும் பதில் இல்லை. எப்போவுமே எந்த பிரச்சனைக்கும் வலி நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழிகாட்டி தான். அது நம்மளுக்கு பிடிக்காத விஷயம், அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும். நமக்கு எப்போவுமே நம்மளோட எய்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை செய்யணும். எல்லா மனுஷங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது, வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது. யாருக்கும் கட்டுப்பட்டவங்க இல்லை. அது நீங்கள் ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சொசைட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நம்மளை மாதிரி இருக்க மனுஷங்களால் உருவாக்கப்பட்டது. இந்த சொசைட்டியோட ரூல்ஸ் கடவுளால் உருவாக்கப்பட்டது இல்லை. ஒரு லிமிட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா we are all social animals. அந்த ரூல்ஸ் ஓரளவுக்கு தேவை தான். அது நம்மளை சந்தோஷத்தோட பாதையிலேருந்து தள்ளிட்டு போகிறதுக்கு இல்லை, சந்தோஷமான பாதையில் வழி காட்டுறதுக்கு தான், இல்லை வழி நடத்துறதுக்கு தான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட லைஃப்பில் எந்த அதிர்ஷ்டம் எட்டி பார்க்க போகுது, என்ன அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்க போகுது, எந்த அதிர்ஷ்டம். ஓகே, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தொலைஞ்சு போன நிலையிலேருந்து அதாவது தொலைச்ச ஒரு விஷயத்தை தேடி போகிறதுக்கான அதிர்ஷ்டம். மேபி இந்த மாஸ்குலின் எனர்ஜி தொலைச்சிட்டு இந்த காதலை தொலைச்சிட்டு தேடலாம், இல்லைனா அவங்களோட பவரை தொலைச்சிட்டு தேடலாம். ஒரு ரகசியம் தான் வெளியில் வரப்போகுது. 2 அதிர்ஷ்டம் இருக்கீங்க. ஸ்டார், இந்த அதிர்ஷ்டம் தான் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் வரப்போகுது. இல்லைனா இதுதான் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் நடக்க போகிற அதிர்ஷ்டம். அதாவது 2 விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். அவங்க ஒரு பதவி, இல்லைன்னா அவங்களோட பொசிஷன், இல்லைனா அவங்களோட வாழ்க்கை எதை தொலைச்சிருந்தாலும் அதை ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அவங்க அந்த அதிர்ஷ்டத்தை தேடி போகிறதுக்கு, இல்லைன்னா இழந்த பொருட்களை மீட் எடுக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும், வழி காட்டப்படும். வழி கிடைக்குங்கிறத வழி காட்டப்படும். அதுதான் அவங்களோட அதிர்ஷ்டம். ஏன்னா வழி தான் காட்டுவாங்க, நாம் தான் அந்த பாதையில் நடக்கணும். நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒரு சில்வர் பிளேட்டில் வச்சு ஸ்பூன் வச்சு தரமாட்டாங்க. ஸோ வாழ்க்கை எப்பவுமே கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். நம்ம தான் போராடினா அப்படின்னா இந்த அரண்மனை இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஹீலர் ஆஃப் ஏஜஸ், ஆல் டைட் அப் எல்லாமே சேர்த்து நான் ஒன்றா வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. இப்போயே நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் எல்லாருமே இதை மேட்ச் பண்ணிக்க வேண்டாம். ஒரு விஷயம், நீங்கள் ஏதாவது இழந்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொலைச்ச பொருளை திரும்ப உங்களை சேரும். அது காதலை தொலைச்சிருந்தாலும் சரி, பொருளை தொலைச்சிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கை பாதையை தொலைச்சிருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களை நோக்கி வரும்.
ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் ஸ்டார் ஆகிறது கேரண்டி. உங்களுக்கான பாதை ஆல்ரெடி வந்து போடப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த பாதையில் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா எப்போவுமே சிண்ட்ரெல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபயரி காட் மதர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடிய ஒரு ஆள். அதனால் சிண்ட்ரெல்லாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனை வந்து இப்போ பிரின்ஸுக்கு தான். அவங்க வந்து வாழ்க்கையில் ஸ்பிரிட் சொல்கிறத கேட்கணும். அடுத்தது அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஃபீமேல் சைல்டு, அதாவது குழந்தை விஷயமா ஏதாவது பிரச்சனை இருக்குது. அது ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கே இருக்க பர்சனல் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனைகளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு குழந்தை பற்றின ரகசியம், மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம், அதுவும் வந்து ஒரு குழந்தையோட உண்மை. இது வந்து இந்த குழந்தைக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறத பாதை இல்லை. அது தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்க ஒரு எனர்ஜி இங்கே. அது எந்த இடத்த சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு, அது எந்த இடத்த சார்ந்தது, இந்த யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். இந்த குழந்தைக்கு இன்னுமே அவங்க யாரோட குழந்தை அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இல்லைனா அதை பற்றின ஒரு ரகசியம் வெளியில் வரப்போகுது. இது மொத்தமாக சேர்த்து ஒரு குழந்தை பற்றின ரகசியம் வெளியில் வரும். சில இடத்துல அதுங்களோட பிறப்பை பற்றின ரகசியமாக இருக்கலாம். சில இடங்களில் அந்த குழந்தைங்களுக்கான சொத்தை பற்றின பிரச்சனையாக இருக்கலாம். இல்லைனா அந்த குழந்தைங்களுக்கு ஈவன் அந்த குழந்தைங்களுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிற வாழ்க்கை பாதை அதை தொலைச்சிட்டு தேடுற விஷயமாக கூட இருக்கலாம். மேபி உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ இது வந்து எப்படி நீங்கள் இருக்கீங்களோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி பொருந்தும். இதெல்லாமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் பொருந்துன மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அடுத்த அதிர்ஷ்டம். அதாவது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளீஸ் பிரிஸ், இந்த கலெக்டருக்கு வரப்போகிற அடுத்த அதிர்ஷ்டம் என்ன? த ஃபேஸ் சாப்வுட். இந்த சாப்வுட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு உறவு துண்டிக்கப்பட போகுது. த ஃபேட், அதுதான் விதி. நாம் பார்க்குறது இங்கே அதே தான். உங்களை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரகசியம் இருந்தது, யாராவது உங்கள் வாழ்க்கையில் எதையாவது திணிக்க முயற்சி பண்ணுறாங்க, இல்லைனா வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து இங்கே இனி வந்து உங்கள் வாழ்க்கையில் வராது. அது வந்து துண்டிக்கப்படும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து. அடுத்தது இந்த ஃபேட்ஸ், உங்களோட விதி என்னமோ அதுதான் நடக்கும். இந்த ஃபேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஸ்டார். ஸோ இந்த மேஸ்குலின் வாழ்க்கையில் விதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் தான். அதை தடுக்கிறதுக்கு, அதாவது டிவைன் ஃபெமினன் தான், அதை தடுக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேபி ட்ராப் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு குழந்தைய வச்சு பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லைனா உங்களோட பாதையை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, உங்களுக்கு புரிதல் இருக்கக்கூடாதுன்னு உங்களை குழப்புறாங்க. இது எது நடந்தாலும் சரி, அந்த விஷயம் இந்த மேஸ்குலின் லைஃப்லேருந்து துண்டிக்கப்படும். இதுதான் உங்களை வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற அதிர்ஷ்டம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீஜெனரேஷன் என்ன ரீஜெனரேட் ஆக போகுது இந்த கனெக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5 எப்போவுமே சேஞ்சஸ் அதை ரெப்ரசன்ட் பண்ணது, மாற்றம். அதே மாதிரி 4 + 6 is 10, நியூ பிகினிங். ரீஜெனரேஷன் வந்து 10, கம்ப்ளீஷன், நியூ பிகினிங். நேற்று பார்த்த மாதிரி தான் டெத் அண்ட் ரீபர்த், அதே எனர்ஜி தான் இதுவும் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த அதிர்ஷ்டம் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது வரப்போகுது. இந்த மேஸ்குலினோட அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல் ஆஃப் லவ், அன்கண்டிஷனல் லவ், த டிவைன் ஃபெமினன் தான் இந்த மேஸ்குலினுக்கு அதிர்ஷ்டம். அங்கேயே முடிஞ்சு போச்சு இந்த மேஸ்குலினோட அதிர்ஷ்டம். ஃபெமினன் நீங்கள் ஆல்ரெடி வந்து அதிர்ஷ்டஸ்தாலி. ஏன்னா நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் தான் ஏஞ்சல் ஆஃப் லவ். உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அதிர்ஷ்ட தேவதையே. சரி, அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸ்பிரிட்ஸ் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களால் ஒரு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். இந்த மாஸ்குலினுக்கு ஒரு பாய்ஸ்டு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மாஸ்குலினால் அந்த சுச்சுவேஷனை தாண்ட முடியும். லாங் ஜம்ப், கோ த டிஸ்டன்ஸ், அந்த தூரத்தை கடந்து போ அப்படிங்கிறதா விஷயம். அவங்களால அந்த அப்ஸ்டிக்கிள்னு சொல்லுவோம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஹர்டில் சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை உங்களால் தாண்ட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்ததுன்னா ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க உங்கள் அதிர்ஷ்டமே அதை தாண்டறது தான் இருக்குது. தாண்டி தொலைப்பா அப்படிங்கிறாங்க. தாண்டிடுங்க தயவு செஞ்சு. நீங்கள் 10 தடவை கீழே விழுந்திருக்கலாம், 11வது தடவை அதை நீங்கள் தாண்டிடுவீங்க. மடல், அன்கிளியர் திங்கிங், இதுதான் உங்கள் அதிர்ஷ்டத்தை தடுக்குது. உங்களால் தெளிவாக சிந்திக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட டெஸ்டினி வந்து இந்த ஸ்டார் தான் அப்படின்னு. ஆனால் ஹார்ட் ஒர்க் அஹெட், இதுதான் உங்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போகிறது விஷயம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். நேற்று பார்த்த ரீடிங் தான்.
உங்களோட அதிர்ஷ்டம் வந்து லீகல் ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதில் வரும். இல்லைனா உங்களுக்கு லீகலாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வரும். மேபி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா வந்து யாராவது விட்டுட்டு போகிற ஒரு சொத்து, நீங்கள் எதிர்பார்க்காத, இல்லைனா நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம், நீங்கள் மறந்து போன விஷயத்துலேருந்து நிறையா இன்கம் வரலாம், டிவிடெண்ட்ஸ் வரலாம், அந்த மாதிரி எது வேணால் நடக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒருத்தவங்களுக்கு மாறும். இதில் எக்ஸாம்பிள்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அன் அட்மைரர். இதுதான் உங்களோட டங்கு ரோல் ஆகுது நல்ல விஷயம் சொல்லும்போது. ஸோ நீங்கள் நேசிக்கிற இந்த மாஸ்குலின் எனர்ஜி கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வரப்போகுது. ஏன்னா நீங்கள் தான் காதல் தேவதை, நீங்கள் தான் ஸ்டார். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு வரும். அதை தடுக்கிறதுக்காக நிறையா பேர் ட்ரை பண்ணுறாங்க. இந்த தடுக்கிறதுமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கூட அசர வேண்டாம். இந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக காரணம் இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்தது ஸ்டெப்பிங் இன்டு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் அன் அட்மைரர். உங்களோட காதலை சொல்லாமல் இருக்காங்க, இல்லைனா அவங்க ஒரு குழப்பத்தில் இவ்வளோ நாளாக சரியாக பேசாமல் இருக்காங்க அப்படின்னா இவ்வளோவையும் நீங்கள் பொறுமையாக தாண்டி வரனால அவங்க உங்களை கூப்பிட்டு இல்லைனா அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்ல போகிறாங்க அவங்க எவ்வளோ அதிர்ஷ்டசாலி, இந்த காதல் தேவதை அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கு, இவ்வளோ பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஏதாவது கெடுதல் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நான் பார்த்தேன் ஷஃபில் பண்ணும்போது ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் இங்கே இருக்குது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். இந்த ரீடிங்கில் அந்த வார்னிங்கை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது டார்கெட், அ கோல் ஓரியன்ட் பர்சன். மேபி இந்த மாஸ்குலின் ஒரு கோல் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லைனா ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் கோல் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்களோட லைஃப் பர்பஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட கரியரில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அ பவர்ஃபுல் ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரபிள், லீகல் ட்ரபிள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டோட சப்போர்ட் காத்துட்ருக்கு. அந்த ஃப்ரெண்ட் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். மேபி மார்ச் பார்ன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா மார்ச்சில் நீங்கள் அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா இந்த மார்ச் போன மார்ச், அதாவது இப்போ தான் மார்ச்சை கடந்து வந்தோம், ஒரு மாதம் ஆகுது. ஸோ இந்த மார்ச்சில் ஏதாவது நடந்திருந்து அதில் யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிருந்தாங்க அப்படின்னா மேபி அந்த ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த ஃப்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பவர்ஃபுல் ஃப்ரெண்ட், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான ஆளாகவும் இருக்கலாம், இல்லைனா இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ரொம்ப சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பர்சனாக கூட இருக்கலாம், இல்லைனா அவங்க ஒரு லீகல் சிஸ்டமில் ஒரு அங்கமாக கூட இருக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த காமிக் பீப்புள் கெட்டவங்க பண்ணுற பிளாட் வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர். அது வந்து உங்களோட அதிர்ஷ்டம், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த அதிர்ஷ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரேட் ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அடுத்த அதிர்ஷ்டம். ஸோ நீங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை அடையணும் அப்படின்னா அந்த அம்பு மாதிரி எப்போவுமே வெறப்பாக நில்லுங்க. அர்ஜுனன் எப்படி அம்பு விடுவாங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தோஷங்கிற விஷயத்தில் நீங்கள் எப்போவுமே ஃபோக்கஸ்டாக இருங்க, உங்கள் கோலில் ஃபோக்கஸ்டாக இருங்க. தண்டர் முடிஞ்சு போச்சு கதை. பார்த்தீங்கன்னா இந்த தண்டர் டவர் கார்டு வந்து இந்த சைல்டு மேலே போய் விழுது. ஸோ எதாவது ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சத்தியமாக அந்த ரகசியம் வெளியில் வரப்போகுது. அது எவ்வளோ நாளில் வரும்னு தெரியாது. மார்க் மை வேர்ட்ஸ், அந்த ரகசியம் கூடிய சீக்கிரம் பட்ட பகலில் வெட்ட வெளிச்சமாக இருளில் இருந்த விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ப்ரூம் நீங்கள் க்ளீன் பண்ணவே வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்வுட், இனிமேல் வந்து இந்த விளக்கமாத்துக்கு வேலையே இல்லைன்ட்டாங்க, பீஸ் தான். ஓகே, என்ன நான் இங்கே பார்க்குறேன்னா காமிக் பீப்புள் வந்து இந்த ப்ரூம் அப்படிங்கிற விஷயத்தை இதை கட் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு நிறையா ட்ராமா போடுறாங்க. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கழுவியே தள்ள போகிறோம், நீங்கள் கூட்ட தேவையில்லை அப்படின்ட்டாங்க. சீரியஸாக. ஸோ அதனால் நீங்கள் இப்போ கூட்ட முடியலன்னு வருத்தப்படாதீங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து கழுவி தள்ள போகிறாங்க. யூ டோன்ட் வரி. மெஜிஷியன் ரிவர்ஸ், காமிக் ஃபெமினன், ஸ்பெல் ஒர்க், குயின் ஆஃப் கப்ஸ், ஏஞ்சல் ஆஃப் லவ், again confirmed. ஸோ இந்த காதல், இந்த ஃபெமினனோட காதல், அந்த அன்கண்டிஷனல் லவ், ஹேமர், நீங்கள் உடச்சி திறக்கவே தேவையில்லை. ஸ்பிரிட்ஸ் உடைக்க போகிறாங்க, அவ்வளோதான். இந்த மாஸ்டரின் வந்து ஓப்பனாக பார்க்குறது, இந்த ட்ராமாவே இனிமேல் கிடையாது. ஸ்பிரிட்ஸ் வந்து எல்லாத்தையும் உடச்சி சுக்கலாக ஆக்க போகிறாங்க. நீ வந்து இந்த நான் ஐ எம் காடட், என்னால் சொல்ல முடியல, இல்லை. ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு அடைச்சி வச்சுருக்க அணையை உடைச்ச ஒரே ஒரு செங்கலை இல்லை கருங்கல் அதுலேருந்து உடைச்சோம்னா எப்படி பிச்சுக்கிட்டு தண்ணி வெளியில் வரும்,
அதுக்கப்புறம் ஒரு கல்லும் உடையிறத வந்து யாராவது தடுக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஒரே ஒரு கல் நடுவில் இருக்க கல்லை ஸ்பிரிட்ஸ் உருவ போகிறாங்க. அப்புறம் இந்த மாஸ்கில் அடைச்சி வச்சிருக்க அத்தனையும் வந்து உங்கள் காலடியில் கொட்ட போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அதுதான் உங்களோட அடுத்த அதிர்ஷ்டம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையை நீங்கள் எல்லோரும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது ஒரு சிலருக்கு மட்டும்தான். இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ரகசியங்கள் இருக்குது, அவங்க கிட்ட ஏதாவது மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்குது அப்படின்னா அது வெளிச்சத்துக்கு வரும். கண்டிப்பாக ஒரு டவர் மூமெண்ட் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இருக்குது. அந்த டவர் மூமெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய ரகசியங்களை கொண்டு வந்து குவிக்க போகுது வெளியில். இந்த மாஸ்குலின் அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். சரிங்க, இப்போ வந்து டெராட்டில் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வருதான்னு பார்க்கலாம். இல்லைனா நான் இந்த ரீடிங்கை இதோட க்ளோஸ் பண்ண போகிறேன் பாபாவோட கைடன்ஸோட. ஏன்னா இதில் வரதை சமாளிக்கிறதுக்கு சில சமயம் நாம் தான் ரொம்ப அறிவாளிங்க. எப்போவுமே வந்து நல்ல விஷயம் வரும்போது அதை என்ன சொல்லுவோம், வெண்ணெய் திரளும் போது பானையை உடைக்கிற கேஸ் நாமெல்லாம். ஸோ அந்த பானை உடையாமல் எப்படி பத்திரமா பார்த்துக்கிறதுங்கிறதுக்கு கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த காதல் வந்து உங்கள் கை சேர்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ எந்த பானையும் நீங்கள் எப்போ உடைக்கக்கூடாதுன்னு பாபா வழிகாட்டுவாங்க. இப்போ வேறு ஏதாவது கைடன்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இந்த கலெக்டிவ்க்கு உங்களோட கைடன்ஸ் இதுனா என்ன பண்ணணும், இந்த ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ். குயின் ஆஃப் சோல்ஸ், நீங்கள் எப்போவுமே வந்து ஃபெமினன் பவர்லேருந்து இறங்காதீங்க. உங்களுக்கு 10 ஆஃப் கப்ஸ் இருக்குது, ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா டெவில் இருக்குது. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து அட்டாச்மெண்ட் இல்லைன்னா ஏதாவது பாஸ்ட் திங்ஸ் எல்லாம் விட்டால் தான் வந்து இந்த காதல் கை கூடும். அதை இந்த மாஸ்குலின் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த குயின் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி வந்து இந்த குயின் ஆஃப் கப்ஸாக மாறிடுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த அருவாள் என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. 2 கார்டு கீழே விழுந்திருக்கு. டெம்பரன்ஸ், 7 ஆஃப் பென்டிகல்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பிளாக்கேஜ். ஸோ இந்த மாஸ்குலோட பொறுமை சோதிக்கப்படும். இந்த மாஸ்குல் ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இதுதான் கைடன்ஸ் உங்களுக்கு. ஃபெமினன் நீங்கள் எப்போவுமே வந்து இந்த குயின் ஆஃப் சோட்ஸ் தான். அது வந்து உங்களோட கைடன்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒன்று இந்த காதலை கரை சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்குலின் எப்படி வேணா இருக்கட்டும், என்ன வேணா பட்டோம், உங்களோட குயின் ஆஃப் சோட்ஸ் அந்த சோடை வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கான இது வந்து ஸ்கோட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நேர்மை, உண்மை, கிளாரிட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் டாக். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதுக்கு கிளாரிட்டி வரணும். இந்த மாதிரி ரகசியங்கள் எதாவதுன்னா அந்த ரகசியங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக்கப்படணும். அது குடும்ப ரகசியம், எங்கள் குடும்பம், இந்த மாதிரி டயலாக்ல ஏதாவது பேசினாங்கன்னா வச்சுருக்கீங்க அருவாளில் ஒரே போடா போட்டுருங்க. அந்த காதலும் அந்த கனெக்ஷனும் நமக்கு அவசியம் இல்லை. என்றைக்கு வந்து உங்களை மெம்பராக பார்க்காம குடும்ப ரகசியம் அப்படின்னு பேசுகிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே குயின் ஆஃப் கப்ஸ், நீங்கள் இந்த குயின் ஆஃப் சோட்ஸ். நீங்கள் வேணும்னா அவங்க தான் இறங்கி வரணும். ஸோ அந்த பவர்லேருந்து நீங்கள் இறங்கவே வேண்டாம். அடுத்தது உங்களுக்கான கிளாரிட்டி. நீங்கள் என்ன இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. உங்களுக்கான கிளாரிட்டி அங்கே கொடுத்தே ஆகணும். அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் குயின் ஆஃப் சோட்ஸ், கிளாரிட்டி கொடுத்தா நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ். இதை வந்து எப்போவுமே மறக்க வேண்டாம். இதுதான் உங்கள் காதலை நிலைநிறுத்துறதுக்கான கீ. நீங்கள் இதில் ஏதாவது சொதப்புனீங்க ஃபெமினன் அப்படின்னா இந்த காமிக் சைக்கிள் இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகும். இது எத்தனை வருஷம் எடுக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கு காதல் வந்து கிரவுண்ட் ஆகணும், அதாவது காதல் கல்யாணத்தில் முடியணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாழை கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிங்க. அப்போ தான் இந்த மாஸ்குலினுக்கு காமிக் லெசன்ஸ் சீக்கிரம் முடியும். ஸோ 7 ஆஃப் பென்டிகல்ஸ், இந்த மாஸ்குலின் வந்து இம்பேலன்ஸ்ட், ஃபினான்ஷியலாக ரொம்ப இம்பேலன்ஸ்ட். அவங்க விதைத்த விதைகள் அறுவடைக்கு வரவில்லை. ஃபினான்ஷியலாக எதிர்பார்த்த அறுவடையை கொடுக்கலன்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது யாரோ ஒருத்தங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸையும் பிளாக் பண்ணுறாங்க. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் நியூ பிகினிங்காக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். ஓ ஐ காட் இட். இந்த மாஸ்குலின் வந்து உங்கள் கூட சேர்ந்துடக்கூடாது, இந்த கல்யாணத்தில் போய் இந்த காதல் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு காமிக் பீப்புள் யாராக வேணா இருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை பார்த்திங்கன்னா எக்ஸ் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் யாராக வேணா இருக்கலாம். அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் நிறைய ஃபினான்ஷியல் ட்ரபிள் இல்லைனா ஃபினான்ஷியல் லாஸ் க்ரியேட் பண்ண அவங்க ரொம்ப இம்பேலன்ஸ்ட் ஆகிடுவாங்க. அதனால் அவங்க இந்த 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிற இந்த ஹாப்பி ஃபேமிலி சுச்சுவேஷனுக்குள்ளே அவங்களால போகவே முடியாது அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்காங்க. பட் ஸ்பிரிட்ஸ் வச்சுருக்காங்க வி ஹாவ் அ ட்விஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்டு தான் உங்களோட அதிர்ஷ்டம். ஸோ ஃபெமினன் நீங்கள் ரொம்ப லக்கி. டச்சோட் நீங்கள் ரொம்ப லக்கி. உங்களுக்கு
எதுவுமே தடையில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஜாலியாக போயிட்டுருங்க. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் லைஃப்பை. நீங்கள் தான் ஸ்டார். இந்த மாஸ்குலின் தான் ரீஜெனரேட் பண்ணி இந்த காதல் தேவதையை இந்த குவீன் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜிலேருந்து மாற்றி எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு அவங்க இந்த கிளாரிட்டியை கொடுக்கணும். அந்த கிளாரிட்டியை தேடி போகும்போது இந்த மாஸ்குலினுக்கு நிறைய உண்மைகள் வெளியில் வரப்போகுது. அதை தாங்கிறதுக்கான திடகாத்திரமான சக்தியோடு இந்த மாஸ்குலின் அதை தேடி போகணும். போய்தான் ஆகணும். ஏன்னா ஸ்பிரிட்ஸும் விட போகிறதில்ல, ஃபெமினனும் விட போகிறதில்ல. ஸோ சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்கள் வாழ்க்கையில் வரணும்னா சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு யாரும் விதி விலக்கில்லை, ஃபெமினனும் விதி விலக்கில்லை. அவங்க இந்த குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த ஃபெமினன் எனர்ஜியை கேட்டால் தான் தெரியும். ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் நிறையாவே எடுத்துட்டேன். என்ன அதிர்ஷ்டங்கள் வருதுன்னு பார்ப்போம். 226. ஓ, சர்ப்ரைஸ் வேறு இருக்குது. பாபா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாரு, அடம் பிடிக்கிறாரு. 367, 90. ஓ, வராத நம்பர்ஸ்லாம் வருது. 139, 409. இன்னொரு சர்ப்ரைஸ் நம்பர் 114. சரி, இது எல்லாத்தையுமே கடகடன்னு நான் படிச்சிடுறேன். அப்புறம் நீங்கள் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, வெறும் படிக்க தான் போகிறேன். யார் யாருக்கு எப்படி எடுத்துக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கோங்க. அதுக்காக ஆல்ரெடி கிரவுண்ட் ஒர்க் நம்ம பார்த்தாச்சு. ஸோ எப்படி பொருந்துதோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். 90 பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு ஒரு கடிதம் வரும், நீ அதை கொண்டாடுவாய், உன்னை விருந்துக்கு அழைப்பார்கள். ஷீரடி, அதாவது சாயின் உதியை நெற்றியில் அணிந்து கொள், நடக்கும் அற்புதங்களை பார். முடிஞ்சுதா? 90 உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், லெட்டர் வரும், காதல் இந்த மாஸ்குலின் சொல்ல போகிறாங்க. அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் அட்மைரர். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வரும், ஒரு லெட்டர், கடிதம், ஃபோன் கால், இல்லைனா நேரே கூட வரலாம். அது உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாஸ்குலினோட அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ஓகே, 114 பார்த்தீங்கன்னா, அன்பு மேலிட்டால் உன் கண்கள் குளமாகும். ஸ்ரீ சாய்பாபாவுக்கு எல்லாம் தெரியும் என்பதை எண்ணி அவரிடம் சரணடை. பிறகு 24 மணி நேரத்துக்குள் என்ன நடக்கின்றது என்பதை பார். அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. 139. சூப்பர், செம எனர்ஜியில் இருக்கீங்க. கலெக்டிவ் இதை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த அதிர்ஷ்டத்துக்கு இந்த குயின் ஆஃப் சோல்ஸ் தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த காடை மட்டும் எப்போ விட வேண்டாம். எல்லா இடங்களிலும் பாபாவின் சக்தி வியாபித்திருக்கிறது. துயரங்கள் மறையும். ஸ்ரீ சாய்நாதரன் இணை. ஒரு நெருப்பிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். ஸோ ஏதோ ஒரு நம்மளுக்கு கெட்ட அதிர்ஷ்டம் கெட்ட நேரம் இருக்குது. ஸோ ஒரு நெருப்புலேருந்து, ஒரு விபத்துலேருந்து உங்களை காப்பாற்ற போகிறாங்க பாபா. ஸோ சரண்டர், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். கொஞ்சம் சேஃபாக இருங்க நெருப்புக்கிட்ட போகும்போது. இது உங்களுக்கு ஒரு வார்னிங், ஹெட்ஸ்அப். ஸோ நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு நெருப்புக்கிட்ட போகும்போது முடிஞ்சால் போகாமல் இருக்கிறதுக்கு தவறுங்க. போகாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். போனீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. குருவை நினை, 7 நாட்களில் நன்மை உண்டு. 367 பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே அதிர்ஷ்டம் தாங்க. நீ கனவில் கண்டது நடக்கும். 2-3 நாட்களுக்கு, மாதங்களுக்கு பொறுமையாக இரு. உன் பக்தியை தான் கடவுள் விரும்புகிறார். இரவு 9 மணிக்கு என்ன நடக்கின்றது என்பதை கூர்ந்து கவனி. ஸோ இது பார்க்குற அன்றைக்கி நைட் 9 o'clock என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதில் உங்களுக்கான விடை இருக்குது. 409. பாபா அனைவரையும் பற்றி நினைத்து கவலைப்படுகிறார். அனைவரிடம் அக்கறை கொண்டுள்ளார். நீ அவர் நாமத்தை மட்டும் ஜபி. ஸோ பாபா எல்லாத்துக்கும், நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறவங்க தான் பாபா. ஸோ கெட்டவங்களும் அவங்களுக்கு ஒன்று தான். நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் சரணடைஞ்சிடுங்க. உங்கள் வாழ்க்கையை பாபா பாதத்தில் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் நிச்சயமாகவே உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ காட் பிளஸ் யூ. ஜெய் சாரம்.